நாம இன்னைக்கு அலச போற விஷயம் கொஞ்சம் சிக்கலானது. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. தமிழ்நாட்டின் முக்கியமான வரலாற்று ஆளுமைகள்ல ஒருத்தர். பெரியார் ராமசாமி. அவருடைய பேச்சுகள், அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் பத்தின ஒரு விமர்சன பார்வைய நம்ம பார்க்க போறோம். சரி. உங்களுக்காக நாம எடுத்திருக்கிறது பெரியார் ராமசாமியின் சொல்லாடல் வன்முறைகளும் முரண்பாடுகளும் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து சில பகுதிகள். ம். இந்த கட்டுரையோட வாதங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். நம்ம நோக்கம் பெரியாரோட பேச்சு திறன் பத்தி இந்த ஆதாரம் முன்வைக்கிற விமர்சனங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆமா. இத நாம தெளிவுபடுத்திரணும். இது பெரியாரோட மொத்த சித்தாந்தத்தையும் பத்தின ஒரு அலசல் கிடையாது. கரெக்ட். இந்த குறிப்பிட்ட கட்டுரை அவர் பேச்சுகள்ல பயன்படுத்தின மொழி, அதுல இருக்கிறதா அது சொல்ற முரண்பாடுகள், இதை எப்படி பாக்குதுங்கிறது தான் முக்கியம். சொல்லப்போனா ஒரு பொதுவான பிம்பம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அவரை பத்தி நமக்கு ஒரு பிம்பம் இருக்கு. ரொம்ப கருணையானவர், பொறுமையானவர்னு. அந்த பிம்பத்துக்கும் இந்த கட்டுரை எடுத்துக்காட்டுற சில கடுமையான சொல்லாடல்களுக்கும் மத்திய இருக்கிற அந்த இடைவெளியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். இந்த கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு முகநூல் பதிவை மேற்கோள் காட்டி ஆரம்பிக்குது. அது ஒரு கதை மாதிரி. அந்த கால்நடை மருத்துவர் கதை தானே? ஆமா. ஒரு கால்நடை ஆய்வாளர்கள் கூட்டத்துல சிலர் பெரியார் கிட்ட, உங்கள அடிச்சு கேவலப்படுத்தி சந்தோஷப்படுற இந்த மக்களுக்காக ஏன் இன்னும் உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதா அந்த பதிவு சொல்லுது. இது நாம நிறைய பேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கதை தான். அதுக்கு பெரியார் சொன்னதா அந்த பதிவுல வர்ற பதில் தான் ரொம்பவே உணர்ச்சிகரமா இருக்கும். அவர் சொன்னாராம், நீங்க ஆடு மாடுகளுக்கு வைத்தியம் பாக்குறீங்க, ஊசி போடுறீங்க. ஆமா. அது உங்களை முட்டுது, உதைக்குது, அதுக்காக வைத்தியம் பார்க்காம விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமா, 5 அறிவு உள்ள மிருகத்துக்கே இவ்ளோ அன்பு காட்டும்போது நம்ம மனுஷங்களுக்கு நான் அன்பு காட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டாராம். இதை கேட்கும்போது அவர் எவ்வளோ பெரிய மனசு உள்ளவர்னு ஒரு பிம்பம் உருவாகுது இல்லையா? ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உவமை இது. ஆனா இங்கேதான் இந்த கட்டுரை ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துது. அப்படியா? ஆமா. இந்த அன்பான கருணையான பிம்பத்தை அது அப்படியே ஏத்துக்கல. அந்த முகநூல் பதிவை ஒரு செட்டப் மாதிரி பயன்படுத்தி அதுக்கப்புறம் அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. ஓ. இந்த கதையில இருக்கிற முட்டாள்தனங்களை வெளிப்படுத்துறோம்னு சொல்லி சில நேரடியான கேள்விகளை முன்வைக்குது. முதல் கேள்வி, பெரியார உண்மையிலே யாராவது அடிச்சாங்களா, கேவலப்படுத்தி சந்தோஷப்பட்டாங்களா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா அந்த கதையோட ஆதாரமே அதுதான். ஆமா. அதுக்கு இந்த கட்டுரை சொல்ற பதில் ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. நிச்சயமா கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லுது. கிடையாதா? ஆமா. பெரியாரோட பேச்சுகள் இருந்த பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை யாராவது சுட்டி காட்டுனா அதை அடிக்கிறதுன்னும் இழிவுபடுத்துறதுன்னும் சொல்றது ஒரு தந்திரம்னு இந்த கட்டுரை வாதிடுது. ஓ, அப்ப அவரோட கருத்துக்களை விமர்சனம் செஞ்சாலே அதை ஒரு வன்முறை தாக்குதலா சித்தரிக்கிறாங்கன்னு இந்த கட்டுரை சொல்ல வருதா? சரியா சொன்னீங்க. தலைவரோட தவறுகளை அம்பலப்படுத்தும் போது அதை மூடி மறைக்கிற ஒரு முயற்சி தான் இதுன்னு இந்த கட்டுரை கடுமையா சாடுது. அந்த கால்நடை மருத்துவர் கதைய சொல்லி பெரியார ஒரு தியாகி மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட ஒரு புனிதர் மாதிரி காட்டுறாங்க. ஆனா உண்மை அதுவல்லன்னு இது சொல்லுது. ஆகா, ஒரு பிம்பம் எப்படி உருவாக்கப்படுது, அதுக்கும் யதார்த்தத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு காட்ட முயற்சிக்குது. ஆமா. அப்போ அந்த கால்நடை மருத்துவர் ஓமையே ஒரு முரண்பாடுன்னு இந்த கட்டுரை பாக்குது. அது எப்படி? அதுதான் அடுத்த புள்ளி. அந்த ஓமையில இருக்கிற மிகப்பெரிய முரண்பாட்டை இந்த கட்டுரை தோண்டி எடுக்குது. 5 அறிவு விலங்குகளிடம் அன்பு காட்டுற மாதிரி மனுஷங்க கிட்ட அன்பு காட்ட வேண்டாமா அப்படின்னு கேட்டா அதே பெரியார் தான் சக மனிதர்களை மலம் அப்படின்னும் நம்மில் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு ரொம்ப இழிவா பேசினார்னு இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. ஒரு நிமிஷம், இது ரொம்ப வலுவான குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் எல்லையற்ற அன்பு, இன்னொரு பக்கம் சக மனிதர்களை இழிவுபடுத்துற வார்த்தைகள். இதுதான் இந்த கட்டுரையோட மையவாதமா? இது மையவாதங்களில் ஒண்ணு. ஆனா இந்த கட்டுரை இன்னும் ஒரு படி மேல போகுது. என்ன சொல்லுது? உண்மையில பெரியார் மத்தவங்கள அடிச்ச அளவும் கேவலப்படுத்தி சந்தோஷப்பட்ட அளவும் யாரும் செய்யல. அப்படி செய்ய இன்னொருத்த இனிமேதான் பிறக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைக்குது. அடேங்கப்பா, இது வெறுமனே ஒரு கருத்தில்ல, அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்க முயற்சி பண்ணணும் இல்லையா? என்ன ஆதாரம் கொடுக்குது? இதுக்கு ஆதாரமா ஒரு ஸ்பெசிபிக்கான வார்த்தைய கையில எடுக்குது. அதுதான் பேசி மகன்கிற வார்த்தை. என்னது? ஆமா. இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, பெரியாரை எவ்வளவு கடுமையா எதிர்த்தவங்க கூட அவரை ஒரு நாளும் அந்த வார்த்தைய சொல்லி திட்டுனதில்ல. சரி. அந்த கால அரசியல் விவாதங்கள்ல அது ஒரு எல்லைய தாண்டுற விஷயம். ஆனா பெரியார் அந்த வார்த்தைய பயன்படுத்தினாரா இந்த கட்டுரையின்படி? இந்த கட்டுரையின்படி ஆமா. பெரியார் தன் எதிரிகளை விமர்சிக்கும்போது இந்த வார்த்தையை கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சர்வசாதாரணமா பயன்படுத்தினார்னு இந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது. இங்கதான் அந்த முரண்பாட்டோட உச்சக்கட்டத்தை அது காட்டுது. அதாவது
சூத்திரர்கள் வேசி மகன் அப்படின்னு இழிவுபடுத்தப்படுறத ஒழிக்க போராடுறதா சொல்லிக்கிட்ட அவரே தன் எதிரிகளை அதே வார்த்தையை வச்சு தாக்குனது எவ்வளவு பெரிய முரண்பாடுன்னு கேள்வி எழுப்புது. இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆமா, ஒரு கொள்கைக்காக போராடும்போது அதே கொள்கைக்கு எதிரான ஒரு கருவிய எப்படி பயன்படுத்த முடியும்? அதான் இந்த கட்டுரை இதை எப்படி விளக்குது? அது இத ஒரு அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடா பாக்குது. இதனாலதான் பெரியாரோட ஆதரவாளர்களை பார்த்து பொய்ய சொன்னாலும் பொருந்தச் சொல்லுங்க அப்படின்னு கிண்டலா குறிப்பிடுது. சரி, ஆக பெரியார் தன் எதிரிகளை விமர்சிக்க பயன்படுத்தின மொழி எவ்வளவு வன்மம் நிறைஞ்சதா இருந்துச்சுன்னு தொடர்ந்து எடுத்துக்காட்ட முயற்சிக்குது. அவரை வெறிகொண்ட விலங்க விட கீழ்த்தரமா கடிச்சு குதறியதாக வர்ணிக்குது. வெறும் வர்ணனையோட நிறுத்திக்குதா இல்ல நேரடியான மேற்கோள்கள் ஏதாவது இருக்கா? இருக்கு. அதான் இந்த கட்டுரையின் அடுத்த கட்டம் ஒரு நேரடி மேற்கோள கொடுக்குது. இது 1973 வருஷம் நவம்பர் 4ஆம் தேதி சிந்தனையாளர் கழகம் நடத்தின ஒரு பிறந்தநாள் விழாவுல பெரியார் பேசுனதா சொல்லப்படுது. சரி, அந்த மேற்கோள் என்ன சொல்லுது? அந்த மேற்கோள நான் அப்படியே சொல்றேன். எந்தெந்த மடையன் காந்தி வாழ்க காங்கிரஸ்க்கு ஜே என்கிறானோ அவன் எல்லாம் நான் பார்ப்பானுக்கு பிறந்தேன் என்பதை ஒத்துக்கொள்கிறவன்தானே. என்னது? ஒரு நிமிஷம். தான் ஈனசாதி என்பதை ஏற்றுக்கொள்கிறவன்தானே அப்படின்னு முடியுது. இது ஒரு அரசியல் விமர்சனமா தெரியலையே. இது ரொம்ப நேரடியான தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி இருக்கு. ஆமா, காந்தி வாழ்கன்னு சொல்றதுக்கும் ஒருத்தரோட பிறப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கேள்வியை தான் கட்டுரையும் கேக்குது. இந்த மேற்கோளை வச்சு பிறரை இழிவு செஞ்சு சந்தோஷப்படுறது பெரியாரா இல்ல அவரோட எதிரிகளா அப்படின்னு நம்மகிட்டயே கேள்வியை திருப்புது. ஆமா, ஒருத்தர் மனசுல எவ்வளவு வக்கரம் இருந்தா இவ்வளவு வன்மமான பேச்சு வெளியே வரணும் ஆச்சரியப்படுது. எப்படி விமர்சனம் செய்யணும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணுங்கிற அடிப்படை நாகரீகம் கூட இல்லாம பெரியார் இருந்திருக்காருன்னு இந்த கட்டுரை நேரடியாவே குற்றம் சாட்டுது. உண்மைதான். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு பெரியார் சொன்னதா நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இந்த மேற்கோளுக்கும் அந்த பொன்மொழிக்கும் சம்பந்தமே இல்லையே. அதையும் இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுது. பெரியார் சொன்னதெல்லாம் வெறும் வெற்று பேச்சுதான்னு வாதிடுது. ஓஹோ, மானமும் அறிவும் இருக்கிற ஒருத்தன் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தரோட தாய வேசி அப்படின்னு பொருள்படுற மாதிரி பேசுவானா அப்படின்னு ஒரு உணர்ச்சிகரமான கேள்வியை வைக்குது. இது ரொம்ப காட்டமான கேள்வி. ஆமா, காங்கிரஸ்க்கு ஜேன்னு சொன்னா அவன் பார்ப்பானுக்கு பிறந்தவன் சொல்றது என்ன மாதிரியான பகுத்தறிவு பேச்சு? இதுதான் பகுத்தறிந்து பேசுற லட்சணமா அப்படின்னு ரொம்ப காட்டமா கேள்வி கேக்குது. சரி, இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வச்சுட்டு கட்டுரை அடுத்தது என்ன சொல்லுது? வெறுமனே விமர்சனத்தோட முடிஞ்சிடுதா? இல்ல, இங்கதான் அது ஒரு சுவாரஸ்யமான உத்தியை கையாளுது. அது என்ன? வெறுமனே பெரியார விமர்சிக்காம அவரோட தர்க்கத்தையும் அவருக்கு எதிரா திருப்புது. அதாவது பெரியார் மாதிரியே தரங்கெட்ட வன்மமான பேச்சுக்கு பதிலடி கொடுத்தா எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை உருவாக்குது. ஓ, இது எங்க போகுதுன்னு பார்க்க சுவாரஸ்யமா இருக்கு. என்ன மாதிரியான பதிலடி அது? கட்டுரை சொல்லுது, நாங்களும் பெரியார போலவே பேசலாமே அப்படின்னு. ம், பெரியார் ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆதரவாளரா இருந்தாரே, அப்போ அவரோட அப்பாவோட பேரு வெங்கட்ட நாயக்கரா இருந்துச்சா இல்ல வெங்கட்ட ஐயரா இருந்துச்சா அப்படின்னு எங்களாலையும் கேட்க முடியும்ல அப்படின்னு ஒரு பதிலடியை முன்வைக்குது. ஆனா அப்படி அவங்க கேட்கல இல்லையா? கேட்கல. அதான் இங்க முக்கியமான விஷயம். அப்படி ஒரு கேள்வியை முன்வச்ச அடுத்த கணமே கட்டுரை தன்னை தானே தடுத்துக்குது. சரி, பெரியாரை போல அநாகரிகமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா அப்படி பேசுறது தவறுங்கிற அறிவு, அதாவது பெரியாருக்கு இல்லாத அந்த அறிவு எங்களுக்கு இருக்கிறதால நாங்க அப்படி பேசுறது இல்லைன்னு குறிப்பிடுது. இது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. பெரியாரோட முறைய விமர்சிக்கிறது மட்டும் இல்லாம தங்கள நாகரிகமானவங்களா நிலைநிறுத்திக்கவும் இந்த கட்டுரை முயற்சிக்குது. ஆமா, இறுதியா அந்த நாகரிகமான அறிவு பெரியாருக்கு இல்லாததால அவர் மத்தவங்களோட பிறப்பையும் தாயையும் இழிவுபடுத்துற ஒரு பாவியானார் இந்த கட்டுரை ஒரு தீர்ப்பு மாதிரி சொல்லி முடிக்குது. ஓ, தன் எதிரிகளை இழிவுபடுத்தி இன்பம் கண்ட ஒரே ஆசாமி பெரியார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அடிச்சு சொல்லுது. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த ஆதாரத்தோட வாதங்களை ஒட்டுமொத்தமா தொகுத்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? சில முக்கியமான புள்ளிகள் அது மையமா வச்சிருக்கு. ஒன்னு, பெரியார பத்தி நாம கேள்விப்படுற அந்த கருணை சகிப்புத்தன்மை நிறைஞ்ச பிம்பம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லுது. சரி, 2, அவர் பயன்படுத்தின மொழி, குறிப்பா வேசி மகன் மாதிரியான வார்த்தைகளும் காந்தி வாழ்கன்னு சொன்னவங்கள பத்தி அவர் சொன்னதும் ரொம்ப வன்மமானதாவும் நாகரிகமற்றதாவும் இருந்துச்சுன்னு சொல்லுது. அப்புறம் 3, இந்த மாதிரியான பேச்சுகள் அவரே போதிச்சதா சொல்லப்படுற பகுத்தறிவு சுயமரியாதை கொள்கைகளுக்கு நேர் எதிரா இருந்துச்சுன்னு வாதிக்குது. அப்போ இது பெரியாரோட கொள்கைகள் சரியா தவறான்னு விவாதிக்கல,
அவர் தன் கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தினாருங்கிற முறைய மட்டும்தான் குறிவைக்குது. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு சித்தாந்தத்தை அதோட விவாத முறையிலிருந்து பிரிச்சு பாக்குது. ஒரு தலைவரோட வார்த்தைகளுக்கும் அவருக்காக உருவாக்கப்பட்ட பிம்பத்துக்கும் இடையே உள்ள பெரிய இடைவெளியை இந்த ஆதாரம் வெளிச்சம் போட்டு காட்ட முயற்சிக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. பல வரலாற்று தலைவர்கள் கடுமையான மொழியை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சமூக மாற்றத்தை கொண்டு வர சில சமயம் அப்படிப்பட்ட மொழி தேவையா அப்படிங்கிற வாதமும் இருக்கு இல்லையா? நிச்சயமா. பெரியாரோட ஆதரவாளர்கள் அப்படி வாதிடலாம். ஒரு சாதிய சமூகத்தோட மனசாட்சியை உழுக்கிறதுக்கு இந்த மாதிரி அதிர்ச்சிகரமான கடுமையான மொழி தேவைப்பட்டுச்சு. அது ஒரு விதமான ஷாக் தெரப்பி அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஆனா இந்த கட்டுரை அந்த வாதத்தை ஏத்துக்கல. முழுசா நிராகரிக்குது. ஒருத்தர் எந்த கொள்கைக்காக போராடுறாரோ அந்த கொள்கையோட மாண்ப அவரோட மொழியும் பிரதிபலிக்கணும்னு இது எதிர்பார்க்குது. உண்மைதான். தனிப்பட்ட தாக்குதல்களையும் பிறப்ப வச்சு இழிவுபடுத்துறதையும் எந்த காரணமும் நியாயப்படுத்த முடியாதுங்கிறது தான் இந்த கட்டுரையின் நிலைப்பாடு. ஆஹா, பெரியாரின் சொல்லாட்சி முறை குறித்த ஒரு விமர்சன பார்வையை நாம் இன்று விரிவாக பார்த்தோம். தனது கொள்கைகளுக்கு முரணான வகையில் கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் மூலம் அவர் ஒருவிதமான வாய்மொழி வன்முறையில் ஈடுபட்டார் என்று இந்த ஆதாரம் வாதிக்கிறது. ஆமா, இந்த குறிப்பிட்ட ஆதாரத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி என்னவென்றால், ஒரு சித்தாந்தத்திலிருந்து அதன் விவாத முறையை இது தனித்து பார்க்கிறது என்பதுதான். வரலாற்று ஆளுமைகள் பயன்படுத்திய மொழி, அது அவர்களின் பிம்பத்தை எவ்வாறு உருவாக்குகிறது மற்றும் அவர்களின் எதிரிகளால் அது எப்படி பார்க்கப்பட்டது என்பதை பற்றி சிந்திக்க இந்த கட்டுரை உங்களை தூண்டுகிறது. சரிதான். ஒரு தலைவரோட வார்த்தைகள் அவரோட செயல்களை விட சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியுமாங்கிற கேள்வியையும் இது எழுப்புது. இந்த கலந்துரையாடல் ஒரு முக்கியமான கேள்வியை உங்களிடம் விட்டுச் செல்கிறது. எந்த ஒரு பொது விவாதத்திலும் கூர்மையான, திறமையான விமர்சனத்திற்கும் அப்பட்டமான வாய்மொழி காக்குதலுக்கும் இடையேயான கோடு எங்கே வரையறுக்கப்படுகிறது? ஆமா, அந்த கோட்டையை வரையறுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இதைப் பற்றி நீங்களே சிந்தித்துப் பாருங்கள்.